ஏப்ரல் 18 எங்கள் வீட்டு குட்டி தேவதைக்கு பர்த்டே. அதுக்கு முதல் நாள் தான் பாண்டிக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வந்தோம். வர்றதுக்கே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பேக்கிங்க்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து க்ரீம்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுக்கிறதுக்கே லேட் நைட் ஆகிடுச்சு. மறுநாள் மத்தியானம் போல் தான் கேக்குக்கு ஸ்பான்ஸ்லாம் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். ரசமலாய் ஃப்ளேவர் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரசமலாய், ரப்டி மில்க்லாம் வீட்டிலே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். ஈவினிங் போல் தான் கேக் கட் பண்ணுறதா இருந்துச்சு. சரி கேக்லாம் அசம்பிள் பண்ணிடலான்னு உட்காந்துட்டேன். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது 2 டயர் ரசமலாய் கேக். ஃபஸ்ட்டு பாட்டம் டயர் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் என் தம்பி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் நானே செஞ்சுக்கிறேன்னு வாங்கி செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் என் தம்பி பைனாப்பிள் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் 2 லேயருமே கேக்கை ஐசிங் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் ரசமலாய், அப்புறம் பாதாம், அப்புறம் ஃபாக்ஸ் பால்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷனை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாலாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக சூப்பர் மார்க்கெட் போனோம். சூப்பர் மார்க்கெட்டில் குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் கட்டிங் பண்ணோம். அங்கே ஒரு குட்டி செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் நான் செஞ்ச கேக்கோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கேக் கட்டிங் பண்ணியாச்சு.